வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். எல்லாம் மீறி போறீங்கடா, எல்லாம் மீறி போறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு சில சோசியல் மீடியாவை பார்த்து கேட்க தோணுது. அந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சிலர் வந்து அந்த கமெண்ட் செக்ஷன்ல காரி காரி துப்பி இருக்கானுங்க. அப்போ கூட அவங்களுக்கு வந்து அறிவு வருதான்னு பார்த்தோம்னா கிடையாது. திருப்பியும் ஏதோ ஒரு சப்ப கண்டென்ட்ட தூக்கின்னு வந்து அதை பெருசா ஏதோ ஹைலைட்டா நடந்திருக்கிற மாதிரி காமிக்கிறானுங்களே. இவனுங்கெல்லாம் எதை கொண்டு அடிக்கிறதுன்றது தெரியலங்க. ஒண்ணு இல்ல, ரீசெண்டா தமன்னா அவர்கள் வந்து ஒரு படம் சம்பந்தப்பட்ட ஒரு ஈவெண்ட்ல வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து தமன்னா அவர்கள் கிட்ட வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஸ்கிரீன்ல போட்டோஸ் வரும். நம்ம பார்த்திபன் அவர்கள் பண்ணாரு பாத்தீங்களா, அதே மாதிரியான பாணியில தமன்னா அவர்கள் கிட்ட வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்கிரீன்ல வந்து அஜித் அவர்கள் போட்டோ வரும்போது தமன்னா அவர்கள் வந்து, அஜித் அவர்கள் வந்து ரொம்ப நல்லவருங்க, எனக்காக வீரம் படம் ஷூட்டிங்ல கேரவன்ல எனக்கு இட்லி எல்லாம் சுட்டு தந்திருக்காரு, ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விஜய் அவர்களை பற்றி கேட்கும்போது, விஜய் அவர்கள் வந்து ஒரு ஜென்டில்மேன், அவர் வந்து ஷூட்டிங் பார்ட்ல வந்து ரொம்ப அமைதியா இருப்பாரு, டைமுக்கு வருவாரு, ஸோ நல்ல டிசிப்ளின் இருக்கு அவர்கிட்ட அப்படின்ட்டு இது போன்ற விஷயங்களை வந்து தமன்னா அவர்கள் வந்து பேசியிருக்காங்க வேணுமோ. அது வந்து ஊடகத்துல வந்து ஒரு சிலர் வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இதை வந்து என்னவா மடைமாற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, தமன்னா அவர்கள் விஜய் மற்றும் த்ரிஷா அவர்களுக்கு வந்து என்ன பதிலை சொல்லியிருக்காருங்க தெரியுமா? ஸோ அவங்க எப்படி இதை வந்து கண்டிச்சிருக்காங்க தெரியுமா அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து இதை வந்து மடைமாற்றம் செய்யறானுங்க. டேய், என்னடா உங்களோட வியூஸுக்காகவும் ரீச்சுக்காகவும் எவன் எதை பத்தி பேசினாலும் விஜய் அவர்கள் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே ஓகே புடிச்சு போடு, புடிச்சு விஜய் த்ரீஷா அவர்கள் அவங்களை பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா இவங்க அப்படின்ட்டு மாத்தி விட்டுறது கண்டென்ட்டையே. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க ரீசெண்ட் டைம்ல. அதோட வியூஸ் எல்லாம் போய் பார்த்தா 5 லட்சம் பேரு, 3 லட்சம் பேரு, இந்த மாதிரி ஊரை ஏமாத்திட்டு கிடக்குறாங்க ஒரு சிலர். ஆனா உண்மையாவே அவங்க வந்து விஜய் மற்றும் த்ரிஷா அவர்களை பற்றி பேசுறாங்களான்னு பார்த்தோம்னா கிடையாது, பேசல. அப்புறம் இவனுங்கெல்லாம் இந்த மாதிரி உட்காந்து உருட்டி விட்டிட்டு இருக்கானுங்க, மக்களை ஏமாத்திட்டு இருக்கானுன்னு தான் சொல்ல முடியும். தமன்னா அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் வந்து சின்மய் அவர்கள் வந்து ரீசெண்டா திருப்பியும் ஒரு பிரச்சனையை பத்தி பேசியிருந்தாங்க. பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, அதாவது வைரமுத்து அவர்களுக்கு வந்து ஞானபீட விருது என்பது கொடுத்துருக்காங்க. இந்திய அளவுல கொடுக்கக்கூடிய ஒரு ஹானரபிள் அவார்டு அது. ஸோ அதை வந்து அவருக்கு வைரமுத்து அவர்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. சின்மய் அவர்கள் வந்து பல குற்றச்சாட்டுகளை வந்து இதுக்கு முன்னாடியே வைரமுத்து அவர்கள் சார்ந்து அடிக்கியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில எந்த அளவுக்கு அவங்க வந்து பேன் ஆனாங்க, ஸோ அவங்க வந்து பாட்டே பாட முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரியில. ஸோ இதற்கெல்லாம் காரணம் வந்து வைரமுத்து அவர்கள் தான். இதை தாண்டி இன்னமும் பல பேர் இருக்காங்க அப்படின்ட்டு பல நபர்களை வந்து சின்மய் அவர்கள் வந்து குற்றம் சாட்டியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா வைரமுத்து அவர்களுக்கு வந்து இந்த ஞானபீட விருது என்பது கொடுக்கப்பட்டது இல்லையா, இது சம்பந்தப்பட்டு நிறைய அரசியல் பிரமுகர்கள், கமலஹாசன் அவர்கள், ரஜினிகாந்த் அவர்கள், இது போன்ற முக்கியமான நபர்கள் நிறைய பேர் வந்து வாழ்த்துறைகளை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஞானபீடு விருது வைரமுத்து அவர்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. கமலஹாசன் அவர்கள், ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாம் வாழ்த்துக்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல போயிட்டு சின்மயி அவர்கள் வந்து கமலஹாசன் அவர்களுடைய போட்ட ட்வீட்ல, ஸோ இவங்க வந்து அரசியல் பிரமுகர்கள், அரசியல் பேசக்கூடிய நபர்கள், ஆண்களுக்கு ஆண்கள் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே சமயத்துல வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த ட்வீட்டை எடுத்து ரீட்வீட் பண்ணி, ஐயோ புரியுதா அப்படின்ட்டு சின்மயி அவர்கள் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ வந்து இணையத்துல பயங்கரமா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல ஒரு சில நபர்கள் வந்து நீங்க வந்து ஏன் விஜய் த்ரீஷா அவர்களுடைய இந்த கான்ட்ரோவர்சியை மட்டும் நீங்க பேசல அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு வந்து எங்க நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்குங்க, அதை பத்தி பேசுங்க, ஏன் இதை பத்தி கேட்கறீங்கன்ற ஒரு பாணியில சின்மயி அவர்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பாங்க அந்த கமெண்ட் செக்ஷன்லயே. அதே சமயத்துல சின்மயி அவர்கள் கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னொரு நபர் வந்து என்ன உங்க ஆளுன்ட்டு நீங்க வந்து த்ரீஷாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு சில நபர்கள் வந்து இதை வந்து மடைமாற்றம் செய்யறாங்க. அந்த இடத்துலயும் த்ரீஷா மற்றும் விஜய் அவர்களை வந்து விட்டுறாங்க. என்னடா நீங்க டே அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. அதாவது ஒரு சம்பவம் எப்படி போய் அது எப்படி திரும்புது பாத்துக்கோங்க. சோ அதுதான் அரசியல். ஆனா கடைசி வரைக்கும் வேற விடலங்க சின்மயி அவர்கள் கிட்ட. ஏன் நீங்க விஜய் மற்றும் த்ரிஷா அவர்களுடைய இஷ்யூ மட்டும் பேசவே மாட்டீங்களா அப்படின்னு திருப்பியும் கேட்க ஆரம்பிச்சாங்க. பட் சின்மயி அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஜெயம் ரவி அவர்களை போட்டு சென்றாங்க. சோ ஜெயம் ரவி உங்களால தான் இப்போ விஜய் அவர்கள், த்ரிஷா அவர்கள் இப்படி ஆயிட்டாங்க. நீங்க வந்து முதல்ல அவங்களுடைய ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு திருமணத்துக்கு போகும்போது ஒரே ட்ரெஸ்ல போயிட்டு திருமணத்தை அட்டன் பண்ணீங்க. அதே மாதிரி தான் இப்போ விஜய் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு. ஜெயம் ரவி அவர்கள் தான் இதற்கு காரணம். என்னடா இதுல லாஜிக் இருக்கு? ஏய், எனக்கு புரியல. என்ன என்ன வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து அபிஷியலா சொல்லிட்டாங்களா விஜய் மற்றும் த்ரிஷா அவர்கள் வந்து இணைய போவதாக? இதெல்லாம் கிடையாது. ஜெயம் ரவி அவர்கள் வந்து போயிட்டு திட்டியிருக்காங்க. ஜெயம் ரவி அவர்கள் வந்து மனசு கஷ்டப்பட்டு அவர் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி கமெண்ட் செக்ஷன் அவருடைய கேப்ஷன்ல நிறைய எழுதியிருக்காரு. ஏங்க நான் பீஸ்ஃபுல்லா தனியா இருந்துட்டு என்ன வாழ விடுங்க. பெண்கள் தான் சரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல வந்து நிறைய ஆண்கள் பாதிக்கப்பட்டு வராங்க. அது நம்மளுடைய நீதிமன்றத்துக்கே தெரியும். அப்படின்ட்டு அவர் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் நம்மளே ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடலாம். ஸோ இது போன்ற மீடியாக்கள், இது போன்ற நபர்கள் வந்து நம்ம கிட்ட வந்து தப்பான ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்க தான் செய்வாங்க. ஒரு தவறான ஒரு டிசிஷனை மட்டும் எடுத்துடவே கூடாது இது போன்ற மீடியாஸை நம்பி. ஸோ ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட உண்மையை சொல்லக்கூடிய மீடியாக்கள் இருக்கு. எல்லாத்தையும் பாருங்க, அதுக்கப்புறம் ஒரு டிசிஷனுக்கு வாங்க. ஏதோ ஒருத்தவங்க சொல்றாங்கன்ட்டு ஒருத்தவங்களை வந்து தப்பா நினைச்சிடாதீங்க. ஸோ எந்த சைட்ல இருந்தும் இது வரைக்கும் சரியான தகவல்கள் என்பது வரல. எல்லாமே வந்த பிறகு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். பட் இப்போ பலவாரா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு விஜய் அவர்கள் மற்றும் த்ரிஷா அவர்களுடைய இஷ்யூல. ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது போன்ற விஜய் அவர்களுடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.